சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாக இருந்து பல நாட்கள் ஆகிற்று. சந்தோஷம் என்ற சொல்லே என் வாழ்வில் இல்லாமல் போயிற்று. தயவு செய்து என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா என்று தான் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கிறாய். உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் இந்த சாயப்பாவின் வேலை. இதோ நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கவே நான் இங்கு வந்துள்ளேன். இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையாகவும் கவனமாகவும் கேள். நிச்சயமாக புன்னகைப்பாய். நீ தேடிய சந்தோஷத்தை பெற்று முகம் மலர்ந்தே செல்வாய். இப்பொழுது இந்த உலகில் யாராவது முழுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்களா? உன்னை சுற்றி இருக்கும் நபர்களில் முழுமையான திருப்தியான சந்தோஷத்தை அடைந்து விட்டேன் என்று கூறுபவர்கள் எவரேனும் இருக்கிறார்களா? எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் அதை அடைந்த மாதிரி தெரியவில்லை. நான் சந்தோஷத்தை அடைந்து விட்டேன், இனி என் வாழ்வில் எதுவுமே தேவையில்லை என்று யாராவது சொல்கின்றார்களா? அதை மட்டும் அடைந்து விட்டால் அப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று அத்தனை அடைந்தும் இருக்கிறோம். ஆனால் சந்தோஷம் வந்ததா? இல்லை குழந்தையே. எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்தவுடன் அதைவிட பெரிது வேண்டும் என்று மனம் அடுத்ததை நோக்கி பயணப்படுகிறது. ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு கானல் நீராகவே இருக்கிறது. எனக்கு தெரிந்த நாள் முதல் நான் சந்தோஷமாகவே இருந்தது இல்லை என்று புலம்பினாய் அல்லவா? இப்பொழுது உன் வாழ்வில் என்னென்ன கிடைத்திருக்கிறது, உன் கையில் என்னென்ன இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பட்டியல் போல். உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டும் அவையெல்லாம் கிடைக்காதா என்று கனவு காண்பவர்கள் உலகில் கோடி. அவையெல்லாம் உனக்கு கிடைத்ததற்கு அவற்றை நினைத்து ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருந்து பாரு. நாள் முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்பிக் கொண்டு வா. நீ என்னிடம் வேண்டியதை கிடைக்க பொறுமையாக காத்திரு. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுவரை உன் சந்தோஷத்தில் தவிக்காதே. காத்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவே காத்திரு. நீ சந்தோஷமாக காத்திருந்தாலே நீ தேடும் சந்தோஷம் உன்னை வந்தடையும். வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து செல்பவன் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக தகுதி பெறுகிறான். சந்தோஷமாக இருந்தாலே உன் சங்கடங்கள் தீர்ந்துவிடும். இன்று முதல் நீ மகிழ்ச்சியை மட்டுமே இருக்கப் போகிறாய். உன் சந்தோஷ வாழ்வினை எடுத்துக்கொண்டு நான் உன்னை தேடி வருகிறேன். நீ தேடிய சந்தோஷம் நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும். நான் அதை ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். என்னை நம்பி சந்தோஷமாக மட்டுமே இரு. கவலைகளை தூக்கி தூர எறி. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.